அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் ப்ரொஃபசர் கோமதி. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா யூஜிசி நெட் டிஎன்செட் 2024க்கு பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல யூனிட் 1ல டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் அந்த கான்செப்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ண போறோம். யூஜிசி நெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. கிளாஸ் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்கலாம். ஓகேவா? Which of the following are logically equivalent அப்படின்னு கேட்டிருக்காங்க. Not P then Q then R and Q then PRR. இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, நார்மலா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இம்ப்ளிகேஷன்ஸ் கான்செப்ட் படிச்சிருப்போம். இம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா if P then Q அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபார்மட்ல போடுவோம். அப்படிதானே? if P then Q அப்படின்னு சொன்னா இதுக்கு நம்ம ஃபார்மட் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா not of P or Q அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், எழுதுவோம். இதே மாதிரி ஃபார்மட்ல இதை P ஆ கன்சிடர் பண்ணிட்டு இதை Q ஆ கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஃபார்மட்டுக்கு கொண்டு வரணும். அப்புறம் இதை P ஆவும் இதை Q ஆவும் கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஃபார்மட்டுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு சிம்பிளிஃபைடு எது ஈக்குவலன்ஸ், அதாவது இதுல இது இந்த எக்ஸ்பிரஷன் என்ன வருது, இந்த எக்ஸ்பிரஷன் என்ன வருது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், எது ஈக்குவலண்டா இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வாட் அபவுட் திஸ் ஒன் அண்ட் வாட் அபவுட் திஸ் எக்ஸ்பிரஷன், what about this expression and what about this expression, is it equivalent or not அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய போறோம், சால்வ் பண்ண போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த not of, இந்த சிம்பலுக்கு பேரு not ன்னு பேரு. ஓகேவா? இந்த சிம்பலுக்கு பேரு not ன்னு பேரு. இது if P அப்ப not P, if not P then Q then R அப்படி சொல்லுவோம். ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டு இதை சால்வ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டு இதை சால்வ் பண்ணி பார்க்கணும். not P then Q then R and Q then PRR இப்படி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துப்போம். இதை மட்டும் எடுத்துட்டு இப்ப P then Q அப்படின்னா ஃபார்மட் வந்து நம்மளுக்கு என்னது, not P or Q அப்படின்னு சொன்னேன். அப்போ இதுல வந்துட்டு not ஏற்கனவே not இருக்கிறதுனால not வெளியே போட்டுட்டு not P or அப்படியே இந்த Q வந்து என்ன செய்யணும், போட்டுறணும். அப்ப Q then R வந்து வந்துரும். ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா PR, அது நாட்டும் நாட்டும் கேன்சல் ஆயிரும். PR இந்த P then Q ஃபார்மட்ல இருக்கா, அப்ப not Q RR ன்னு வரும். இப்போ PR not Q RR இப்போ வந்துருமா? ஓகே, இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம சொல்யூஷன் வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு உள்ள சொல்யூஷனை பார்க்கணும். Q then PRR. ஓகேவா? அப்போ Q then P then Q ஃபார்மட், அப்ப not P or Q ன்னு வரணும். அப்ப not Q R இந்த PRR அதை அப்படியே எழுதணும். அடுத்தால என்னன்னா PQR அந்த ஃபார்மட்ல, அப்ப P ஃபர்ஸ்ட் வரும், Q செகண்ட், R தேர்ட், அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அந்த சீக்வென்ஸ் ஃபார்மேஷன்ல எழுதுறோம். இப்போ PR not Q RR இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள சொல்யூஷனும் இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள சொல்யூஷனும் ஈக்குவலண்டா இருக்கு. ஓகே, அப்ப ஆப்ஷன் A வந்து நம்மளுக்கு லாஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ரீவியஸா உள்ளதுல இப்ப ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். 1 and 2 only. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிட்டு, ஈக்குவலா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஈக்குவலண்ட் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்ப ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுலலாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன்ல இருக்கு. ஓகேவா? ஆனா ஃபோர்த் ஒன்ல என்ன செய்யல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இல்ல. அப்ப ஃபோர்த் ஆப்ஷன் வராதுங்கிறது நம்ம நல்லா தெளிவா சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ்ல தான் பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்டும் தேர்டும் இருக்கு, ஃபர்ஸ்டும் செகண்டும் இருக்கு. அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் நம்ம கண்டிப்பா என்னது சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அது எப்படின்னு சொல்லி பார்க்கணும். செகண்ட் ஆப்ஷன்ல என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க, if P then Q then R, if P then Q then R அப்படி கொடுத்திருக்காங்களா? இப்ப இந்த எக்ஸ்பிரஷன்ல இது ரெண்டும் எப்படி ஈக்குவலண்டா வருதா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த எழுதிருக்காங்க. அப்ப if P then Q அப்படின்னு சொன்னா not P or Q ன்னு எழுதுவோம். இதை P ஆவும் இதை Q ஆவும் கன்சிடர் பண்ணிட்டு not P இதை அப்படியே கீழே போட்டாச்சு, P then Q ன்னு. அப்புறம் இந்த R ன்னு வந்துரும். அதுக்கப்புறம் then இதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், P then Q ஃபார்மட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் போது not P or Q ன்னு வந்துருச்சு. வெளியில not ஆல்ரெடி இருக்கு. இந்த நாட்டை நம்ம உள்ள கொண்டு வரும்போது நாட்டு கேன்சல் ஆயிரும். சோ P மட்டும் இருக்கும். அப்புறம் இந்த நாட்டை இதோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். உள்ள இருக்கிற ஆர் ஆபரேஷன் வந்து அந்த கனெக்டார் வந்து ஆண்டா மாறிடும். ஓகேவா? அடுத்து not Q போட்டிருக்கோம், R ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம்.
ஓகேவா? அடுத்தால இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கியா, இதை சால்வ் பண்ண போறோம். if p then q ஃபார்மட் தான். அப்புறம் not p or இதை அப்படியே எழுதணும் q then r ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். not p or q ஃபார்மட்ல not q or r ன்னு வரும். ஓகேவா? இப்ப not p இருக்கு, அடுத்தால வந்து not q or r ன்னு இருக்கு. ஓகேவா? இப்ப இது ரெண்டு ஈக்குவலான நம்ம பார்க்கும்போது இதுல p and not q or r ன்னு இருக்கா, இதுல வந்து அதோட எக்ஸ்பிரஷன் வந்து ஈக்குவலண்ட் வந்து இல்ல. ஓகேவா? இது வேற ஆன்சர் வந்திருக்கு, இது வேற ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா? அதனால இது ரெண்டு ஈக்குவலண்ட் இல்லன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இப்போ 1 and 2 ஒன்லி இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராது. ஏன்னா செகண்ட் ஒன் வந்து ஈக்குவலண்டா வரல இல்ல, அப்ப இந்த ஆப்ஷன் வராதுங்கிறத நம்ம என்ன செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம். ஓகேவா? அடுத்தால இதை எடுத்துட்டோம் அப்படின்னா 1 and 3 1 ஒன்லிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு நம்ம என்ன செலக்ட் பண்ண போறோம். எப்படி அப்படின்னு சொன்னா 1 மட்டுமா, இல்ல தேர்ட் ஒன் வந்து ஈக்குவலண்டா வரலன்னா 1 மட்டும் தானே. ஓகேவா? ஓகே, அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா p then q, அடுத்து then r then s and p then r then q then s. இதையும் நீங்க என்ன செய்யணும், if p then q ஃபார்மட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். not p or q ன்னு சொல்லிட்டு இதை p ஆ கன்சிடர் பண்ணிட்டு இதை q ஆ கன்சிடர் பண்ணீங்கன்னா if p then q ஃபார்மட்ல not of p or q ன்னு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த உள்ள பிராக்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது p then q ஃபார்மட்ல தான் இருக்கு. not p or q எழுதிட்டோம். இது r அப்படியே போட்டுட்டு அப்புறம் இதையும் r then s, அதை வந்து not r or s ன்னு போட்டு எழுதிட்டோம். அப்புறம் நாட்டை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆர் ஆபரேஷன் ஆண்டா மாதிரி மாறிடும். இந்த நாட்டும் இந்த நாட்டும் கேன்சல் ஆயிரும். சோ p and not q ன்னு வரும். அப்புறம் not r or s ன்னு வரும். ஓகேவா? அப்புறம் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம சொல்யூஷன் வந்து இந்த கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு சொல்யூஷன் இந்த முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் p then r then if q then s ன்னு சொல்லி இருக்கு. அப்ப p then r q then s, இத p ஆ கன்சிடர் பண்ணனும், இத q ஆ கன்சிடர் பண்ணிட்டோம். not of p or q ன்னு சொல்லி எழுதி இருக்கோம். அப்புறம் இத எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும், இத எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். ஓகேவா? not of not p or r, ஏனா p then r கொடுத்தோம்னா not p or r தானே. அப்புறம் not q or s, அப்புறம் இந்த நாட் நம்ம உள்ள கொண்டு போகும்போது இந்த நாட் கேன்சல் ஆயிரும். அப்புறம் நாட் வந்து not r வரும், இந்த r வந்து and ஆ மாறிடும். ஓகேவா? அப்புறம் p and not r or not q or s. அப்ப இது ரெண்டையும் பார்க்கும்போது இந்த சொல்யூஷனும் இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள ஃபார்மும் இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள ஃபார்மும் என்னது, நம்மளுக்கு ஈக்குவலண்டா இல்ல. அப்ப தேர்ட் ஆப்ஷன் வந்து ஈக்குவலண்டா வரல. ஓகேவா? அப்ப தேர்ட் ஆப்ஷன் ஈக்குவலண்டா வரல அப்படின்னு சொல்லும்போது 1 and 3 ஆப்ஷன் வராது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஈக்குவலண்டா வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் ஈக்குவலண்டா வரல, தேர்ட் ஆப்ஷன் ஈக்குவலண்டா வரல. சோ ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1D அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன செய்யணும், ஆன்சரா வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து which of the statements about the floor and ceiling functions are correct அப்படின்னு சொல்லிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் floor அப்படின்னு சொன்னா lower limit, seal அப்படின்னு சொன்னா upper limit அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே, இந்த சிம்பலை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு வெர்டிகலா உள்ள லைனை போட்டு கீழே இந்த ஹைஃபன் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, அது கீழே வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா டவுன்வர்ட்ஸ்ல வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு floor of 2x ன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும். அப்போ floor of 2x is equal to floor of x plus floor of x plus 1/2 அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும். seal அப்படின்னு சொன்னா அந்த வெர்டிகல் லைன் வந்துட்டு அப்புறம் மேல வந்து இந்த சிம்பிள் வந்து அதாவது அந்த ஹைஃபன் மாதிரி இருக்குல்ல அந்த சிம்பிள் வந்து அப்வர்ட்ஸ்ல இருக்கும். ஓகேவா? அப்ப இத வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா seal of x plus y is equal to seal of x plus seal of y for all real numbers x and y. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து for all real numbers x, ஏன்னா இங்க வேரியபிள் x மட்டும் தான் இருக்கு, இங்க வேரியபிள் x and y, two variables are there. இதுல ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, இதுல எது கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணனும் by using the function floor and seal. ஓகேவா? இப்ப floorங்கிற சிம்பல் வந்து லோயர் லிமிட், சோ இது வந்து இப்படி இருக்கும். அப்புறம் வந்துட்டு சீல்ங்கிற சிம்பல் வந்து இப்படி இருக்கும், மேல பார்த்து இந்த ஹைஃபன் சிம்பல் இருக்கும். ஓகேவா? எந்த ஆப்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இதுல வந்து இந்த கொடுத்திருக்கோம். இப்போ வந்து இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன செய்யறோம், x is equal to 1 ன்னு சொல்லி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்படி பண்ணும்போது x க்கு 2 into x 2 into 1 நம்ம போடும்போது 2 ன்னு வந்துரும். அடுத்தால அப்ப இப்ப நம்ம என்னது 2x வந்து என்ன செய்வோம், 2 into x வந்து 1 2 ன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்ப floor of 2 வந்து நம்மளுக்கு 2 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? அப்புறம் x ல வந்து 1 ன்னு இருக்கு, அப்ப floor of 1 வந்து நம்மளுக்கு 1 தான் ஆன்சர் வரும். அப்புறம் x அப்புறம் 1 plus 1/2 1 plus 1/2 னா 1.5 ன்னு வரும். அப்ப ஏன்னா 1 தானே,
ஓகேவா? இதை எல்சிஎம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் காமன் டேர்ம் 2 எடுப்போம். மேல 3/2 வரும். 3/2 வந்தாலும் 1.5 தான் வரும். அப்போ ஃப்ளோர் ஆஃப் 1.5 என்ன வரும்? 1 வரும். ஸோ 1 + 1 = 2. அப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவலா வந்துருச்சு. ஸோ அந்த ஃப்ளோருங்கிறது இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஃப்ளோர் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஹியர் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யறோம்? எக்ஸுக்கு வந்து பாயிண்ட்ல, ஏன்னா ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது எல்லாமே வரும். என்னது பாசிட்டிவ், நெகட்டிவ், மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் 0 கன்சிடர் பண்ணுவோம். p/q ஃபார்மட் எவ்ரிதிங் வில் பி கன்சிடர்ட் இன் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஓகே. அப்ப இதுல வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கறோம்? ஃபார் ஆல்டர்னேட் சாய்ஸ் 1.5 னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப 1.5 2xங்கிறதுனால 1.5 × 2 னு போடுறதுனால 3 நமக்கு கிடைக்கும். அப்ப ஃப்ளோர் ஆஃப் 3 வந்து என்ன கிடைக்கும்? 3 னு சொல்லி வந்துரும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்றோம்? ஃப்ளோர் ஆஃப் 1.5 1 னு சொல்லிரலாம். ஏன்னா லோயர் லிமிட் தானே. ஓகே. அப்புறம் x + 1.2 அப்படின்னு சொல்லும்போது 1.5 + ½ னு சொல்லும்போது நமக்கு என்ன வந்துரும்? 2 னு வந்துரும். ஓகேவா? அப்புறம் 3 = 3 நம்ம சொன்னதுனால இதுவும் என்ன செஞ்சிருக்கு? நம்மளுக்கு ஓகே ஆயிட்டு. ஃப்ளோர்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ரெண்டு எக்ஸ்பிரஷன் ரெண்டு வேல்யூஸ்மே நம்மளுக்கு ஓகே ஆயிட்டு. ஓகேவா? இப்போ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுல எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம்? நேச்சுரல் நம்பர்ஸும் வரும், ஹோல் நம்பர்ஸும் வரும், இன்டீஜர்ஸ் அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், 0, அப்புறம் p/q ஃபார்மட், ஃபிராக்ஷன்ஸ், அப்புறம் பாயிண்ட் டெசிமல் நம்பர்ஸ், ரூட் வேல்யூஸ், எவ்ரிதிங் will be included in real numbers. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு மேல ஆப்ஷன் பார்ப்போம். அப்ப இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம செக் பண்ணணும். இனிமேதான் நம்ம ஆப்ஷன்ஸ் அதுக்கு முன்னால ஒரு தடவை பார்த்துக்கலாம். எதை நம்ம கன்சிடர் பண்ணணும், எதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு டைம் வந்து இதுலயும் நம்ம சேவ் பண்ணலாம். அதனாலதான். ஓகேவா? போத் ஸ்டேட்மெண்ட் 1 and ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 2 ஹியர் ஆஃப்டர் we are going to check. அடுத்து both statement 1 and statement 2 are false அப்படின்னு சொல்லியிருக்காங்க. statement 1 நம்மளுக்கு ஆல்ரெடி ட்ரூ வந்ததுனால இதுல ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால இதை வந்து நம்ம எடுக்க முடியாது. both ரெண்டுமே ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 1 வந்து statement 1 வந்து already proved it is true. ஓகேவா? அப்ப statement 1 is true but statement 2 is false ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் statement 2 வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கல. so option 2 வராது. option 3 இனிமேதான் hereafter we are going to check. statement 1 is false ன்னு சொல்லியிருக்காங்க. statement 1 வந்து என்னது? நம்மளுக்கு ட்ரூ ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேவா? அப்போ எதை நம்ம கன்சிடர் பண்ணோம்? 1 and 3 கன்சிடர் பண்ணா போதும். ஓகேவா? ட்ரூவா ஃபால்ஸா? ஸ்டேட்மெண்ட் ட்ரூ 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? பார்த்துடலாம். ஸ்டேட்மெண்ட் 2 எடுத்தோம்னா seal function seal of x plus y is equal to seal of x plus seal of y for all real numbers x and y. இப்போ x க்கு வந்து நமக்கு என்ன 0.5, y is equal to 1.5 ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கிறோம். பண்ணும்போது x plus y. அப்போ 0.5 1.5 ஆட் பண்ணோம்னா 2.0 வரும். 2.0 ஓட seal function அப்படின்னு seal வேல்யூன்னு பார்க்கும்போது 2 தான் கிடைக்கும். இதுல இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்தோம் அப்படின்னு சொன்னா 0.5 plus 1.5 seal of அப்படின்னு சொல்லி போடும்போது 1.5க்கு வந்து அப்பர் லிமிட் தானே பார்க்கணும். சீல்னா அப்போ 1 வரும். 0.5க்கு அப்பர் லிமிட் வந்து 1 தான் வரும். அப்புறம் 1.5க்கு அப்பர் லிமிட் பார்த்தோம்னா 2 கிடைக்கும். அப்போ 1 plus 2 is equal to 3. ஓகேவா? அப்ப இது ரெண்டும் ஈக்குவலண்டா வரல. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூவா இருக்கு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸா தான் வரும். ஓகேவா? அதனாலதான் இதுல நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் அப்போ கிடைக்கும்? ஸ்டேட்மெண்ட் 1 is true but statement 2 is false. ஓகேவா? இந்த ஆப்ஷன் கரெக்ட், மத்த ஆப்ஷன்ஸ் வந்து ராங் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே ட்ரூ போட்டுருக்காங்கல்ல இதுல, அதனால இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிட்டி கொடுத்திருக்காங்க, என்னென்ன லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இந்த சைடு வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எப்படி ஃபார்மட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடுல அந்த கரஸ்பாண்டிங் லா வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து எதுல படிச்சிருப்போம்? செட் தியரிலையும் படிச்சிருப்போம். அப்படி படிச்சிருப்போம். அப்புறம் பூலியன் அல்ஜிப்ராலையும் இந்த மாதிரி ஃபார்மட்ல கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா? இத பார்க்கும்போது இதுல இந்த லாஸை பார்த்துடலாம். இதெல்லாம் லாஸ் வந்து இல்ல அடிஷன்ல எப்படி இருக்கும், மல்டிபிளிகேஷன்ல எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிட்டி, காம்ப்ளிமெண்ட், ஐடம்பொட்டன்ட், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட் இந்த மாதிரி லாஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? இந்த மேட்சிங் வந்து பண்ணணும். இது ஃபர்ஸ்டே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபர்ஸ்ட் லா கொடுத்திருக்காங்கல்ல, ஐடென்டிட்டில என்னன்னா நம்மளுக்கு என்ன வரணும்? அதே எலிமெண்ட் திருப்பி கிடைக்கணும். ஓகேவா? அப்போ ஐடென்டிட்டினாலே அடிஷனுக்கு வந்து 0, மல்டிபிளிகேஷனுக்கு 1 நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் அந்த ஒரே எலிமெண்ட், அதே எலிமெண்ட்டை நம்ம ஆர் ஆபரேஷன்ல அண்ட் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதே எலிமெண்ட் கிடைக்குது. இது வந்து ஐடம்போட்டன் லான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும்.
அப்போ ஏற்கனவே உள்ளத வச்சு லாஸ வச்சே பார்த்தோனே கண்டுபிடிச்சிடலாம். அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொன்னாலே x plus xy இந்த ஃபார்மட்ல இருந்துச்சுன்னா இது அப்சார்ப்ஷன் லா, x தான் திருப்பி கிடைச்சிருக்கு. so this is called as absorption law. dominant law அப்படின்னு போடும்போது x plus 1 is equal to 1 இந்த மாதிரி ஃபார்மட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா டாமினேஷன் லான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் by these rules. ஓகேவா? இத வச்சு மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐடம்போட்டன் லாக்கு வந்து ஈக்குவல் ஆகும், செகண்ட் ஒன் வந்து ஐடென்டிட்டி லாக்கு ஈக்குவல் ஆகும், அப்புறம் தேர்ட் ஒன் வந்து டாமினேஷன் லாக்கு ஈக்குவலண்ட் ஆகும், ஃபோர்த் ஒன் வந்து அப்சார்ப்ஷன் லாக்கு ஈக்குவலண்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஏ வந்து தேர்ட் ஆப்ஷன், ஏ வந்து தேர்ட் ஆப்ஷன் உள்ளது ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு, 3யும் 4ம் இருக்கு. அப்போ 3க்கு வந்து ஏக்கு வந்து 3ன்னு சொல்றாங்கல்ல, அப்ப இதுல பார்க்கும்போது பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, இதுல பிக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்கு. அப்புறம் சிக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க வந்திருக்கு. அடுத்து வந்து டிக்கு வந்து நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன். அப்போ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுறது தேர்ட் ஆப்ஷன் தான். ஓகேவா? அப்ப தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். Fourth question, how many ways are there to assign 5 different jobs to 4 different employees if every employee is assigned at least one job னு கேட்டிருக்காங்க. இது 5 different jobs 4 different employees க்கு கொடுக்க போறோம். அப்ப 5 jobs இருக்கு, ஆனா employees எத்தனை பேர் இருக்காங்க? 4 members தான் இருக்காங்க. ஓகேவா? 4 employees தான் இருக்காங்க. அப்ப யாராவது ஒரு எம்ப்ளாயி அந்த 5th ஜாப கேரி ஓவர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு ஜாப் வந்து வந்துரும். ஓகேவா? இதை வந்து பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் அந்த ஃபார்மட்ல தான் அப்ளை பண்ணணும். என்பிஆர் என்சிஆர் ஃபார்முலா வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது வரும், அப்ளை பண்ண வேண்டியது வரும். நம்பர் ஆஃப் வேஸ் டு சூஸ் 2 ஜாப்ஸ், ஏதாவது 2 ஜாப் வந்து கண்டிப்பா 5 டிஃபரெண்ட் ஜாப்ஸ்ல இருந்து நம்ம பிக் பண்ணணும். ஓகேவா? பிக் பண்ணாதான் அதை ஒருத்தருக்கு நம்ம என்ன செய்ய முடியும், அசைன் பண்ண முடியும். அதனால 5C2 போட்டிருக்காங்க. மொத்தம் 5 ஜாப்ஸ் இருக்கு, அதுல இருந்து 2 ஜாபை எடுத்து ஒருத்தர் கொடுக்கணும்ல. ரிமைனிங் 3 ஜாப்ஸ் 3 பர்சன்ஸ்க்கு அலாட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா மொத்தம் 4 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. 4 எம்ப்ளாயிஸ் இருக்கிறதுனால 5 டிஃபரெண்ட் ஜாப்ஸ் இருக்கிறதுனால ஒருத்தர் கண்டிப்பா 2 ஜாப்ஸ் எடுத்தாகும். அப்போ ஒரு பர்சனுக்கு 2 ஜாப்ஸ் பிக் பண்றதுக்கு உள்ள காம்பினேஷன் என்சிஆர் ஃபார்மட்ல போட்டிருக்கோம். ஓகேவா? 5C2 போட்டிருக்கோம். அப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் வேஸ் டு கிவ் திஸ் 2 ஜாப்ஸ் டு 4 பர்சன்ஸ். சரியா? அது 2 ஜாப 4 பர்சனுக்கு கொடுக்கணும். அப்ப எவ்வளவு வேஸ்ல, ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்கலாம், செகண்ட் பர்சனா இருக்கலாம், தேர்ட் பர்சனா இருக்கலாம், ஃபோர்த் பர்சனா, ஏன்னா 4 டிஃபரெண்ட் எம்ப்ளாயிஸ். இதை யாராவது ஒரு எம்ப்ளாயிஸுக்கு 2 ஜாப்ஸ் என்ன செஞ்சணும், கொடுத்துதான் ஆகணும். எவ்வளவு வேஸ் இருக்கு, கண்டிப்பா 4 வேஸ்ல தான் கொடுக்க முடியும். அதனால 4. இது வந்து 2 ஜாப்ஸ் எடுக்கிறதுக்குள்ள காம்பினேஷன். அந்த 2 ஜாப்ஸ் எடுத்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு 4 டிஃபரெண்ட் வேஸ் தான், ஏன்னா 4 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. அடுத்து ரிமைனிங் எழுது. இப்ப ஒரு 2 ஜாபை எடுத்து யாராவது ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தாச்சு. அப்ப ரிமைனிங் இருக்க ஜாப் என்னது, 3 ஜாப்ஸ் 3 டிஃபரெண்ட் எம்ப்ளாயிஸ் தான். ஓகேவா? அப்ப நம்ம ஃபார்முலா என்னது, என்பிஆர் ஃபார்முலா அப்ளை பண்ணும். கண்டிப்பா கொடுத்து ஆகணும். 3 ஜாப 3 டிஃபரெண்ட் எம்ப்ளாயிக்கு கொடுத்தே ஆகணும். ஓகேவா? அப்ப என்பிஆர் ஃபார்மட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வந்து 2 டிஃபரெண்ட் ஜாப்ஸ் 5 ஜாப்ஸ்ல இருந்து எப்படி இருக்கிறது, அப்புறம் இன்டு எவ்வளவு வேஸ்ல அந்த ஜாபை அசைன் பண்ணலாம், அப்புறம் ரிமைனிங் உள்ள 3 ஜாப்ஸை வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து 240. இது என்சிஆர் ஃபார்முலா, இது என்பிஆர் ஃபார்முலா. இது நம்பர் ஆஃப் வேஸ் டு அசைன் 2 டிஃபரெண்ட் ஜாப்ஸ். அதுக்குள்ளது 0 ஃபேக்டோரியல் நம்மளுக்கு 1 ஆயிரும். இந்த மாதிரி கேன்சல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா the answer is 240. ஓகே, அப்ப ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நம்மளுக்கு ஆப்ஷன் 3 தான் இதுல கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन. A company stores products in a warehouse. Storage bins in this warehouse are specified by the ASIL. ASIL னா ஒரு warehouse-ல things வந்து ஸ்டோர் பண்றதுக்கு, அதாவது ஸ்டாக் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷெல்ஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஷெல்ஃப்ல லொகேஷன் வந்து ASIL, இந்த மாதிரி ASIL அந்த ஷெல்ஃப் தான் சொல்லுவாங்க. there are 50 ASILs இருக்கு. ஓகேவா? இந்த ரோஸ்ல வரிசையா கொடுத்திருக்காங்கல்ல, 85 horizontal locations in each ASIL. சரியா? 85 horizontal locations வந்து இருக்கு. அப்புறம் 5 shelves இருக்கு. ஒன்லயே 85 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 shelves, அப்ப 5 rows-ல 5 shelves இருந்து இருக்கும்ல. அப்ப அந்த warehouse-ல இப்படி இருக்கு, 50 ASILs இருக்கு, 85 location இருக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து 5 shelves இருக்கு. சரியா? அப்ப இத வச்சு இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஷெல்ஃப்ல வந்து ஒரு 10 ஐட்டம் வந்து வைக்கலாம். அப்புறம் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு மொத்தம் வந்து 50 ஷெல்ஃப்ஸ் இருக்கு, இல்லைன்னா 5 செல்ஃப்ஸ் இருக்கு. ஒரு செல்ஃப்ல வந்து எவ்வளவு பார்ட்டிஷன்ஸ் இருக்கு,
மினிமம் 10 பார்ட்டிஷன்ஸ் இருக்கு சரியா அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு திங்ஸ் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற ஃபார்மட்ல 50 ஏசல்ஸ் இருக்கு 85 ஹரிசாண்டல் லொகேஷன்ஸ் இருக்கு 5 ஷெல்ஃப்ஸ் வந்து இருக்கு அப்ப எல்லாமே என்னது இதுல இந்த வேர் ஹவுஸ்ல இந்த மாதிரி ஷெல்ஃப்ல இத அரேஞ்ச் பண்ண போறாங்க அப்புறம் வாட் இஸ் தி லீஸ்ட் நம்பர் ஆஃப் மினிமம் எவ்வளவு ஐட்டம்ஸ் வந்து அதுல வைக்கலாம் ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் அதுல வைக்கலாம் அப்புறம் வந்து என்னது அட்லீஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ் must be stored in the same bin இந்த 2 ப்ராடக்ட்ஸ் must be stored in the same bin இந்த ஒரு கீவேர்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா இதுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளத கண்டிப்பா கன்சிடர் பண்ணனும் அப்பதான் ஆன்சர் கரெக்ட்டா வரும் ஓகேவா வேர் ஹவுஸ்ல எவ்வளவு ஏசல்ஸ் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க 50 ஏசல்ஸ் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க இந்த ஷெல்ஃப்ல உள்ள இடையில உள்ள பார்ட்டிஷன்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து எவ்வளவு லொகேஷன்ஸ் இருக்கு 85 லொகேஷன்ஸ் இருக்கு ஓகேவா நம்பர் ஆஃப் ஷெல்ஃப் வந்து என்னது 5 ஓகேவா அப்புறம் டோட்டல் நம்பர்னு சொல்லிட்டு அவ்வளவு இதையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு 50 into 85 into 5 21250 நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு இப்போ இந்த லாஸ்ட் பாயிண்ட கன்சிடர் பண்ணுவோம் அட்லீஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ் must be stored in the same bin அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா அந்த 2 ப்ராடக்ட்ஸ் சேம் பின்ல நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு பீஜன் ஹோல் பிரின்சிபல்னு ஒரு பிரின்சிபல் வந்து இருக்கு இந்த பீஜன் ஹோல் பிரின்சிபல் படி என்னது அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு ஷெல்ஃப்ல வந்து கண்டிப்பா இன்னொன்னு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் அதாவது ஒரு ஷெல்ஃப்ல ஒரு ப்ராடக்ட்னு இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் சரியா அப்ப 2 ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ஷெல்ஃப்ல நம்ம வந்து வைக்க வேண்டியது வரும் அப்போ இது கூட n+1 ஒரு ஷெல்ஃப்ல ஒரு ப்ராடக்ட் கூட இன்னொன்னு சேர்த்து நம்ம வைக்க வேண்டியது வரும்னு சொல்லும்போது அந்த பீஜன் ஹோல் பிரின்சிபல் வந்து n+1 சரியா இது வந்து பீஜன் ஹோல் பிரின்சிபல்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஹோல்லயும் ஒவ்வொரு பீஜன் போய் உட்காருது அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு ஹோல்ல ஒரு பீஜன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கணும் அப்ப n+1 தானே 1 ஹோல் என்னது accompanied with 2 pigeons சரியா அததான் சொல்லுவாங்க அப்ப ஏற்கனவே உள்ள நம்மளுக்கு மினிமம் ப்ராடக்ட் எவ்வளவு வைக்கலாம்னு சொல்லி வந்துட்டு அது கூட according to the pigeon hole principle n+1ங்கிறதுனால number of 5 products ஓட சேர்த்து கூட எக்ஸ்ட்ரா 1 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 21251 நமக்கு வந்து ஆன்சரா வரும் ஓகேவா இப்போ ஆப்ஷன் இதுல 21251 ஓகேவா ஷெல்ஃப்ல ஐட்டம்ஸ் அரேஞ்ச் பண்றதுல பீஜன் ஹோல் பிரின்சிபல்ல லாஸ்டா அப்ளை பண்ணி n+1ங்கிறது பீஜன் ஹோல் பிரின்சிபலோட ரூல்ங்கிறதுனால நம்ம கடைசி வந்த ஆன்சரோட ஒன்னு ஆட் பண்ணிட்டோம் 21251 is the right answer